ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் தங்கி வேலை பார்க்குற எல்லா வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் ரொம்ப முக்கியமான 2 அப்டேட் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவில் ஐடி வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக டிலே ஆகுதா, அதுக்கான உண்மையான காரணம் என்ன? அப்புறம் குவைத் ஹோம் மினிஸ்ட்ரி புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ட்ரி விசா 5 நாட்களில் வந்துடும் அப்படின்னு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவில் ஐடி டிலே ஆகிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களாக குவைத்தில் இருக்கிற எல்லா வெளிநாட்டவருக்கும் இது ஒரு பிரச்சனையாகவே வருது. சிவில் ஐடி இன்னும் அண்டர் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இதே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சமீர்ன்ற இந்திய வெளிநாட்டவர் அக்டோபர் மாதத்துலேயே அவருடைய ரெசிடென்சியை ரெனியூவல் பண்ணிட்டாரு. ஆனால் ரெனியூவல் பண்ணி 15 நாள் ஆகியும் இன்னும் சிவில் ஐடி அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது. இந்த சிவில் ஐடி டிலே பிரச்சனை 1-2 பேருக்கு மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான பேருக்கு இதே பிரச்சனை தான் இருக்குது. ஒரு பெண்ணோட சிவில் ஐடி, அதாவது வெளிநாட்டில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர் சொல்கிறாரு, செப்டம்பர் 30 இன்ன வரைக்கும் அவங்களுக்கு சிவில் ஐடி அண்டர் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குவைத்தில் சிவில் ஐடி பிரிண்ட் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 30 நாள்ல இருந்து 45 நாள் வரைக்கும் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஐடி ஆப் மூலமாக இதையே அஃபீஷியல் ஐடென்டிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க. குவைத்தில் போலீஸ் செக் பண்ணுறப்போ, ஏர்போர்ட்டில் செக் பண்ணுறப்போ, பேங்க் அப்டேட், இது எல்லாத்துக்குமே இந்த மொபைல் ஐடியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபிசிக்கல் சிவில் ஐடி வர்றதுக்கு டிலே ஆகிறனால இந்த மொபைல் ஐடி வேலிடு தான் சொல்கிறாங்க. குவைத் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, என்ட்ரி விசா 5 நாளில் வந்துடும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் இதுதான். குவைத்தோட துணை பிரதமர் அப்புறம் உள்துறை அமைச்சர் இவங்க 2 பேருமே இந்த அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி விசா 5 நாள்லயே கிடைச்சிரும். இனிமே குவைத்தில் என்ட்ரி விசா, விசிட் இல்லைன்னா ஒர்க் இல்லைன்னா பிஸ்னஸ், இதுக்கான விசா 5 நாள்லயே இஷ்யூ செஞ்சிருவாங்க. குவைத்தில் முடியாதது போல் தெரிந்த பல விஷயங்களையும் இவங்க சாத்தியமாக்க போகிறாங்க. குவைத்தில் பார்த்தீங்கன்னா நவீனமயமாக்கல் வேகமாகவே நடக்குது. எதனால் இந்த என்ட்ரி விசாவை 5 நாளில் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்கு, ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கு ஈஸியாக என்ட்ரி கொடுக்கறதுக்கும், பிஸ்னஸ் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்கும், குவைத் விஷன் 2035 பிளான் ஸ்பீட் அப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இப்போ குவைத்தோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பெர்மிட், ரெசிடென்சி, சிவில் சர்வீஸ், இது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துடணும். அதுதான் அவங்களோட எய்மு. இந்த மாற்றங்கள்னால வெளிநாட்டில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சிவில் ஐடி டிலே ஆகிறதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்குது. சிவில் ஐடி வர வரைக்கும் மொபைல் ஐடி ஆப் யூஸ் பண்ணுங்க. ரெசிடென்சி ரெனியூடு இருந்தால் பயம் இல்லை. சிவில் ஐடி வரதுக்கு டிலே ஆகிறது நார்மல் தான், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரி விசா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். குவைத்துக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அப்ரூவல் ஆயிரும். ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிலும் ஆக்டிவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த தகவல்கள் எல்லாமே குவைத்தில் இருக்கும் ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.